கருதப்படுவோம். சரி, திரு மோகன், இங்க இருப்பை காட்டிக்கொள்ள அல்லது ஒரு கவன ஈர்ப்புக்காக நாங்களும் அரசியல்ல இருக்கிறோம், இந்த களத்துல இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இது தவறான கருத்து. மருத்துவர் ஐயா அவர்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அமைத்திருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். நேற்று அவங்க டிவியில் அவங்க கேட்கும்போது, பிரஸ் ரிப்போர்ட்டில் கேட்கும்போது, எதுக்காக கூட்டணி போட்டிருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காகவும் சமூக நீதி காப்பாற்றுறதுக்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இது கூட்டணி அமைச்சிருக்கோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்றுதான் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. கிட்டத்தட்ட இருவருக்குமே 1980 வன்னியர் சங்கம் கண்டார். அதற்கப்புறம் 1989 பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை நிறுவினார். இன்று வரை அந்த கட்சியை அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். அதே போல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் 1983 அரசியல் களத்திலே இருக்கிறார்கள். இங்க அனுபவம், கட்சி தொடங்குறதுக்கான அந்த நீங்க சொல்ற மாதிரியான வரலாறு, பெருமை, இது எல்லா புகழ், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு களத்துல எது எதிரொலிக்கும், எது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி எத்தனை தொகுதிகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகமான சூழலை உருவாக்கி தரும்ங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. நிச்சயமா இது இப்போ நீங்களே இது இந்த கூட்டணி நேற்று போட்ட உடனே இது ஒரு இதுக்கு வந்துருச்சல்ல. நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு வந்தபோதே இது ஒரு 5வது அணின்னு ஒரு அணி வந்துருச்சு. இப்போ வடக்கும் தெற்கும் சரி பண்ணியாச்சு. வடக்க பாட்டாளி மக்கள் கட்சியோட வன்னியர் ஓட்டுகளும் தெற்கே இருக்கிற முக்குளத்தோர் வாக்குகளும் சரி பண்ணியாச்சு. இனி அடுத்தது திருப்பி கிழக்கு மேற்கு என்ற 4 திசைகளில் இருக்கிற ஒரு யாரெல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள் வருகிறார்களோ அவர்களை அமைத்து கூட்டணி அமைக்கும் போது நிச்சயமாக இது வெற்றி கூட்டணி. கோப்புகிட்டையும் அதுதான் கேட்டேன். நீங்க அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரித்திருக்கிறது? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அங்கீகரிச்சிருக்கிறது. அவர் கையில கட்சியினுடைய பெயரும் சின்னமும் இருக்கிறது. அவர் தான் நீங்க சொன்ன மாதிரி ஃபார்ம்ல கையெழுத்து போட போறார். சோ அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க யாருக்கு அந்த சிக்கலை ஏற்படுத்த போறீங்க, யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்த போறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. மக்கள் புரியாமல் இல்ல, யாரை நம்பணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு தெரியும். இதுல என்னன்னா 2 பேரும் both are sailing on the same boat. 2 பேர்த்தோட இது என்னன்னா, துரோகிகளையும் எதிரிகளையும் அழிக்க வேண்டும். அந்த கருத்துல 2 பேருக்கும் அது நடந்திருக்குது. இது துரோகம் நடந்திருக்கு. அவரு அண்ணன் கேசிபி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இது 2 பேரும் மகன்களுக்காக. அதில் நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா அது தவறான கருத்து. அதுல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய நோக்கம் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். ஓகே, இந்த கூட்டணி அப்படியான ஒரு சூழலை கூட்டணி, அதுல மாற்றம் இல்லை. நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு கோபு, இங்க என்ன வாய்ப்புகள் இருக்கு? கட்சி இல்ல, சின்னம் இல்ல, அப்படியான சூழல்ல நீங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற கருத்து தான் திரு கேசிபியும் சொல்றாரு, திரு சீனிவாசனும் சொல்றாங்க. ஹவுது சார், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னா 5வது அணியை பற்றி இங்க விவாதமே தேவை இருக்காது. ஏன் சொல்றேன்னா, சசிகலா அம்மையாரை பத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரியும். கடந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்காக சென்றடைந்ததோ அதனுடைய பின்புலத்தில் இருந்தது சசிகலா அம்மையார் அவர்கள் தான் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், மாதத்தில் குறைந்தபட்சம் 2-3 போராட்டங்களை தலைநகரத்திலே நடத்தியது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மக்களுக்காக அனுதினமும் சிந்திக்கக்கூடியவர். எங்கே எந்த குறைபாடுகள் இருந்தாலும் முதலில் அறிக்கையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யக்கூடியவர். ஆட்சியாளர்களுக்கு அது தவறு என்பதை உணர்த்தக்கூடியவர். அதிலிருந்து ஆட்சியாளர்களை பின்னிட்டு சரியான முறையில் ஆட்சி நடத்துவதற்கு வழிகோலியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இவரது நோக்கம் தனிப்பட்ட நபர்களை எதிர்ப்பதற்காக இங்கே கூட்டணி கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்க போனா பெரியாரை எதிர்த்துதான் அண்ணா கட்சியை ஆரம்பித்தார். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை எதிர்த்துதான் கட்சியை ஆரம்பித்தார். அதே போல விஜயகாந்த் அவர்கள் கலைஞரை எதிர்த்துதான் கட்சியை ஆரம்பித்தார். அதே போல மக்கள் நீதி மையம் தன்னுடைய படம் விஸ்வரூபம் படம் ஓடவில்லை, அதை தடை செய்கிறார் என்று அம்மையாரை எதிர்த்துதான் கட்சியை ஆரம்பித்தார். இப்படி அடிக்க கொண்டே போகலாம். ஆனா தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பிப்பது வேறு,
பொதுமக்களுடைய நலனுக்காக கூட்டணி அமைப்பது என்பது வேறு. நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டணி பொதுமக்கள் நலனுக்கான கூட்டணி, அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் 2 பேரும். ஆனா இவர்களை நோக்கி யாரும் கூட்டணிக்காகவும் வரல, கூட்டணிக்கும் அழைக்கல. ஐயா சொல்லுவாரு போக போக தெரியும் அப்படின்னு. இன்னும் தேர்தலுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைம் இருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க தமிழுடைய அரசியல் காலம் மாற போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வைக்கக்கூடிய அந்த கூட்டணி 5வது அணியாக மட்டுமல்லாமல் முதல் அணியாக இங்க களத்திலே பம்பரம் போல சூழல போகின்றது. அனைவருக்கும் அரசியலில் தான் அமைச்சராகி விடலாம், தான் சட்டமன்ற உறுப்பினராகி விடலாம் என்று கனவில் இருந்தவர்கள் அனைவரும் நிச்சயம் தலைமையில் துண்டை போடக்கூடிய ஒரு சூழலை இந்த கூட்டணி உருவாக்கும். அம்மையார் அவர்களும் எழுதப்பட்டவர்கள் அல்ல, மருத்துவர் ஐயா அவர்களையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இவர்கள் எல்லாம் கிங் மேக்கராக இருந்தவர்கள் இன்று கிங்காக வந்து நிற்கின்றார்கள். நிச்சயம் எதிரிகளை விரட்டி தமிழகத்தினுடைய நலனை காக்க. திரு கோப்பு, இன்னைக்கு நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, இன்னைக்கு ஏற்கனவே கட்சியை பிளவு பெறும்போது இருந்தவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் திரு ராமதாஸோட உடன் நிற்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், பொறுப்புகள்ல இருந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் உடன் நின்றார்கள்? இல்ல நேத்து கூட்டணி உறுதியாகும் போது எத்தனை பேர் வந்தாங்க? அதாவது சார் 108 மாவட்ட செயலாளர்ல 100 பேரை நாங்க தூக்கிட்டோம் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி தரப்புல ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. ஒரே வாரத்துல அந்த 108 பேரையும் மறுபடியும் போட்டு ஒரு கட்சியை நிலைநிறுத்தியவர் எங்கள் மருத்துவர் ஐயா. ஒரு வாரத்துல நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலமாக கட்டி அமைத்ததை சிதைத்து விட்டதாக பெருமை பீத்தியவர்கள் ஒரு வாரத்துல ஐயா உருவாக்குனாரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இங்க மருத்துவர் ஐயாவால எதையும் செய்ய முடியும். இங்க நான் என்ன எடுத்துங்க, நான் சின்ன வயசுல இந்த கட்சிக்குள்ள வந்தவன், இன்னைக்கு 47 வயசு ஆகுது. இப்ப நோக்கம் அப்படிங்கிறது மருத்துவர் அன்புமணிக்கு எதிரா களத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்ப அவங்க என்டிஏ கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் யாரும் ஒரு தொகுதியில நின்னா அவருக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் தரப்புல இந்த கூட்டணியில இருந்து ஒரு வேட்பாளர் அங்க நிப்பாங்க. அவங்க அந்த வாக்குகளை சீர்குலைக்கக்கூடிய வகையில ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவாங்க. அதுதான் நோக்கமா? பழிவாங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது சார். நல்ல அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கீழே நாங்க இயங்குறோம். எங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்காக தான் நாங்க இத்தனை ஆண்டு காலமாக போராட்டிட்டு இருக்கோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை முறை சிறை சென்றிருக்காங்க எங்கள் கட்சி தொண்டர்கள். இதெல்லாம் யாருக்காக? மக்களுக்காக, தமிழர்களுடைய மக்களின் நலனுக்காக. சார் ஒரு நிமிஷம், மக்கள் நலனுக்காக. மத்திய அரசுக்கு பணியாத ஒரு கூட்டணி சார் இது. பாஜக பணியாத கூட்டணி தான் எங்க ஐயா ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி. இங்க வந்து மடியில கணம் இல்ல, மடியில பயம் இல்ல. மடியில கணம் உள்ளவங்க எல்லாம் மத்திய அரசுக்கு பயந்து போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஊழல் குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு அங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு அதுல எந்த பயமும் கிடையாது. நாங்க தனியா இன்னைக்கு தேர்தல் சந்திக்க பேசலாம். திரு ஸ்ரீனிவாசன், இங்க எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்ல, மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். எங்களுடைய அனுபவம், எங்களுடைய அரசியல் அனுபவம் இதெல்லாம் கை கொடுக்கும்ங்கிற நம்பிக்கையோட நாங்க நிக்கிறோம். மக்கள் எங்களை ஏத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது நடைமுறை அரசியலை, நிகழ்கால அந்த செயல்பாடுகளை தான் மக்கள் பார்ப்பாங்க. 26 சட்டப்பேரவை தேர்தலில் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயின்ற மாதிரி அம்மா மறைவுக்கு பிறகு ஐயா எடப்பாடியார் ஆட்சியில எவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. திமுக வந்ததுக்கு பிறகு மக்களுடைய அந்த செயல்பாடு, திட்டங்கள் எந்த அளவு குறைஞ்சு போயிருக்கு. இந்த ஒப்பீடு தான் ஒரு தேர்தலில் மக்கள் மனதை மாற்றும், வாக்குகளா அது மாறும்.